வரைக்கும் டிராபிக் ஆயிருக்கு. எல்லா வரைக்கும் கிளியர் பண்ணிட்டு வரேன். இப்பதான் கிளியர் பண்ணிட்டு வரேன். நான் தான் கிளியர் பண்ணிட்டு வரேன். நான் தான் கிளியர் பண்ணிட்டு வரேன். அப்ப 7 மணி நேரம் ஆகாதா? பஸ் டிராபிக் ஆயிருக்கு என்ன பண்ணுவாங்க? இப்பதான் கிளியர் பண்ணிட்டு வரேன்ல. இப்போ வந்து பஸ் எல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் வந்து பஸ் வந்து போய் ஏறியா போய் பஸ் வந்து போய் ஏறியா போய். சரி ஐயா போய் ஏறுங்க. போய் ஏறுங்க போங்க ஐயா. திருவண்ணாமலையில் நடந்த திமுகவின் ஒரு மாநாட்டால் சுற்றுப்புற மாவட்டங்களில் உயிரிழப்பு, மக்கள் போராட்டம் என வெடித்து திமுக மீதான வெறுப்பை மேலும் அதிகரிக்க செய்துள்ளதை காட்டும் காட்சிகள்தான் இவை. திமுக அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் என பெரும்பாலான பேருந்துகளை திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக இயக்கியதால் பாமர மக்கள் பல மணி நேரம் பேருந்து இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சுமார் 3 மணி நேரமாக சென்னைக்கு செல்ல போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் அடுத்தடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது நானும் தான் 2 மணி நேரமாக நிற்கிறேன் என பேசிய காவலரை பெண் சரமாரியாக வெளுத்து வாங்கியுள்ளார். நாங்க வீட்டுக்கு போறோம், வேலைக்கு வரல நாங்க, புரியுதுங்களா? அப்படி சொல்லுங்க. வருமா வர எதுக்கு கேட்க கூட சொல்றீங்க? வெயிட் பண்றவங்களுக்கு தான் தெரியும். சென்னை ஒண்ணு பக்கத்துல இல்ல, புரியுதுங்களா? பஸ் நம்பி தான் வந்திருக்கோம் நாங்க இங்க. நீங்க என்ன பண்றது? அப்ப எதுக்கு சார் பேசுறீங்க? தங்கள் ஆணவ பேச்சாலும் அதிகார திமிராலும் மக்களை எப்படி வேண்டுமென்றாலும் வதைக்கலாம் என நினைக்கும் ஸ்டாலினின் திமுகவுடன் சேர்ந்து அதன் ஏவல் துறையாக மாறியிருக்கும் காவல்துறையும் மக்கள் மத்தியில் மதிப்பை இழந்து வருகிறது. ஆட்சியாளர்கள் மாறிவிடுவார்கள், அதிகாரிகள் எப்போதும் இருப்பவர்கள் என்பதை உணர்ந்து காவல்துறையினர் பேச வேண்டும் என்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். இதுதான் இன்றைய மக்களின் மனநிலை. ஸ்டாலின் ஒழிக என கூறும் அளவிற்கு பாமர மக்களை சித்திரவதை செய்துவிட்டு 7ஆம் முறை திமுக ஆட்சி அமைக்கும் என நினைக்கும் ஸ்டாலினின் பகல் கனவு பலிக்காது. மக்களை இன்னலுக்கு உள்ளாக்கிவிட்டு சிம்மாசனத்தில் அமர்ந்தால் அரசனாகிவிட முடியாது என்பதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என கொந்தளிக்க தொடங்கிவிட்டனர் மக்கள். பொதுமக்களுக்காக பணியாற்ற வேண்டிய காவல்துறையும் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் ஏதோ குற்றவாளிகளிடம் பேசுவது போல பேசுகிறார்கள், விரட்டி அடிக்கிறார்கள். அதையும் பாருங்கள். இதுதான் காட்டாட்சிக்கு சான்று. மக்களை துன்புறுத்தி ஒரு மாநாட்டை நடத்தி தங்களுக்கு தாங்களே புகழ்பாட வேண்டிய அவசியம் என்ன? மற்ற கட்சிகளுக்கு இருக்கும் நிபந்தனைகள் திமுகவிற்கு இல்லையா? ஆட்சியில் இருப்பதால் அனைத்தும் தங்கள் குடும்ப சொத்து என நினைத்து செயல்படுவது சர்வாதிகாரத்தையே காட்டுகிறது. ஒரு மாநாட்டால் ஒட்டுமொத்த மக்களின் வெறுப்பை சம்பாதித்துள்ளது திமுக என்கிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி இருக்கும் மாவட்ட மக்கள். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிகார துஷ்பிரயோகம் செய்வதே மறுமுறை திமுக தோற்பதற்கு காரணம் என்ற கருத்து 2026 தேர்தலிலும் உண்மையாகிவிடும் என அடித்து கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.